வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 19ஆம் தேதி மே திங்கட்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. ஸோ இது நம்ம என்ன எதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு, ஸோ கீ சப்போர்ட் லெவல்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள மார்க்கெட் இருக்குமா இல்லை இதை தாண்டி பிரேக் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 9:30க்கு தான் ஓப்பன் ஆகும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 6:30க்கே ஓப்பன் ஆயிரும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் இருக்கு. அப்போ இந்த கேப் டவுன்னால நமக்கு மார்க்கெட்டில் என்ன விளைவுகள் இருக்கும், எந்த மாதிரி நம்ம மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஏற்கனவே ஓப்பனாக இருக்கிற ஆர்டர்ஸ், எக்ஸிக்யூட் ஆகாமல் ஓப்பனாக இருக்கிற ஆர்டர்ஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, இது ஒரு ஐடியா வச்சுட்டு நமக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இது மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதோ அதே தான் ஃபாலோ ஆகும். ஆனாலுமே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த பல்க் ஆர்டர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் டிஐஐஸ் எஃப்ஐஐஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்க்கு. அண்ட் வேறு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமான மற்ற விஷயம் கோர்சஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நம்ம வந்து அதை எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50யோட ஸ்டாக் போவோம். ஸோ இப்போது நிஃப்டி 50யோட சார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஏப்ரல் எண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் எண்டில் 22ஆம் தேதிக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மே மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி, ஸோ இந்த ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்துச்சு நிஃப்டி 50. அண்ட் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,500ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அண்ட் மேலே போன நாள்ல இருந்து லாஸ்ட் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடிங் செஷன் மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் மேலேயே தான் இருக்குது, அதுலேருந்து கீழே வரல. ஓகே, அண்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷன் நமக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பியூரான சைட்வேஸ் மூமெண்ட். ஸோ இது வந்து ஒரு பயங்கர சைட்வேஸ் மூமெண்ட், பயங்கர வாலடைலிட்டி கம்மி. ஸோ மார்க்கெட்டோட ஆக்சுவல் மூமெண்ட் வாலடைலிட்டி எவ்வளோ கம்மியாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் 60 பாயிண்ட் தான் இருந்திருக்கு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மொத்த மூமெண்ட்டே, ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மூமெண்ட், இது லோவஸ்ட் லெவல் ஆஃப் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 150. ஸோ யூஸ்வலாக நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட்ஸாவது மூவ் ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஆனால் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பயங்கரமான ஒரு லிக்விடிட்டி கிராபிங் அண்ட் சைட்வேஸ் மூமெண்ட். ஸோ இதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று சைட்வேஸ் மூமெண்ட்டாக இருக்கலாம், லிக்விடிட்டி கிராபிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருமே ஷுவராக இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகணுமா கீழே வரலையான்னு சொல்லி. இல்லைன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். யாரும் வந்து ஒன் சைடு பவர்ஃபுல்லாக இல்லை. அண்ட் இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா எஃப்ஐஐ டேட்டா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் எஃப்ஐஐயோட செல்லிங் அண்ட் பையிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக எஃப்ஐஐ வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பையிங் பண்ணுவாங்க அண்ட் செல்லிங் வந்து அவங்க வந்து அதிகமாக, அதாவது எஃப்ஐ எவ்வளோ பை பண்ணுறாங்களோ அதை விட கம்மியாக அதிகமாக வந்து செல்லிங் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு டிஐஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையிங் தான் அதிகமாக இருக்கும், செல்லிங்ஸ் அதிகமாக இருக்காது. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக அவங்களோட பையிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப்ஐஐ வந்து மேலே இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மந்த்லி டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஃப்ஐஐஸ் யூஸ்வலாக வந்து அதிகமாக செல் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடந்த 2 நாளாக என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா எஃப்ஐஐஸோட பையிங் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஐஐஸோட செல்லிங்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் ஸ்டில் வந்து எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இல்லாதனால டவுன்ஃபால் ஆகலை. இல்லைன்னா எஃப்ஐஐயோட செல்லிங் யூஸ்வலாக முதல்ல இருந்த மாதிரியே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கும். அண்ட் நான் அதனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐயோட பையிங் வந்து நமக்கு ஏதோ ஒரு டவுட் கொடுக்குது. ஏன்னா மார்க்கெட் எஃப்ஐஐ இன்னும் ஸ்ட்ராங்காக பை பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றா மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிருந்திருக்கும். ஆனால் மேலே போகலை. ஏன்னா அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்திருக்காங்க அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பையிங் ரொம்ப அதிகமாக பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, அண்ட் அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இன்னைக்கு மேலே அண்ட் கீழே ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நமக்கு ஒரு முக்கியமான டேட்டாவான
கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு சொல்லும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் இன்னைக்கு வந்து அதாவது கிஃப்ட் நிஃப்டி போன வாரம் இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதுவுமே கிஃப்ட் நிஃப்டியில் வரல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் வந்திருக்கு. எவ்வளவு இன்னைக்கு கேப் டவுன் ஆயிருக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 36 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இருக்கு. ஸோ இப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 0.2%. அதாவது நமக்கு இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க்ல ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கேப் டவுன் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா சேம் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேப் டவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்படின்னா 0.2%. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 25,000க்கு மார்க்கெட் ஈஸியாக வந்துடும். அதை விட்டு வந்துச்சுன்னா கீழே 24,900 வரைக்குமாவது மினிமம் கேப் டவுன் இருக்கும் ஒன்று. அப்போ இந்த கேப் டவுன் வேற ஒரு ரெண்டாவது விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் FII/DII டேட்டா வச்சு பார்க்கும்போது அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்போது இங்கே பை பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து ஷார்ட் மூமெண்ட்ஸ்க்கான பொசிஷன்ஸ் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் FII/DIIயோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து FIIயோட மூவ்மெண்ட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இன்றைக்கியும் அவங்க எக்ஸ்ட்ராவாக பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா கீழே தான் வரும். இப்போ இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் மினிமம் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 24,900 இல்லைன்னா 24,800 வரைக்குமாவது நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 0.2%, 0.5%. அப்போ 55,000 வரைக்கும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுலேயுமே ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு சின்னதாக இருக்கும். அந்த ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு என்ன கிளியராக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆகலை. ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கு. இப்போது நான் வந்து இப்போது மறுபடியும் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா முன்னாடி வந்து 26,000 தான் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,000 கால் ஆப்ஷன் வந்திருக்கு. அப்போ யாரோ பல்க் ஆர்டர்ஸ் அங்கே ஏற்கனவே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஃப்ரைடே ஏற்கனவே பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். எதர் இன்னைக்கு மார்னிங்கில் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆனதாக இருக்கும். இல்லைன்னா ஃப்ரைடே ஏற்கனவே ஆர்டர்ஸ் போட்டிருந்தது இப்போ அப்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து 26,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு 25,500 மாறி இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு 26,200 வரைக்கும் போகுமான்னு. ஆனால் இன்னைக்கோ இல்லை நீ 2-3 நாள்லையோ போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது 25,500க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து புட் ஆப்ஷன்ஸ் 55,000ல் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ அப்போது நமக்கு வந்து இப்போ சார்ட் அப்டேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால நமக்கு பேங்க் நிஃப்டி 55,000 டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 24,500 தான். 25,500ம் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு டவுன்ஃபால் ஆகிறது நமக்கு வந்து ஒரு 55,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் நம்ம இது ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சுருந்தோம். அப்போ இந்த பொசிஷன் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த பொசிஷனாவது இன்னைக்கு நம்ம கேப் டவுன் வரும்போது மினிமம் இது வரைக்குமாவது ட்ராவல் ஆகும். இதுக்கப்புறம் ஒன்றா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆச்சுன்னா 56,000 வரைக்கும் போகும். அப்படி இங்கே இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு 54,000 வரைக்கும் போகும். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 26,000 அதாவது 25,500 தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா 26,000 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50யும் இந்த 25,500லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் கேப் டவுன் வந்து
இந்த 24,500லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஓவரால் அனாலிசிஸ் என்னென்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி மார்னிங் செஷன், அதாவது ஒரு 12 மணிக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷனும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் நம்மளோட கம்ப்ளீட் கன்க்ளூஷன். ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பொசிஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாரிட்டியாக எடுங்க. அண்ட் இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் அண்ட் இந்த வாரத்துக்கான ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.